Hello friends, welcome to Cute Aari. இந்த வீடியோவில் ஒரு கட் ஒர்க் டிசைன் ஒன்று பார்ப்போம். நல்ல வெல்வெட் ரெட் கலர் சாரி, பாடி ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது. கோல்டு சாரியில் ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு அழகான ஒரு ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்த ஒரு கலர். வீடியோ தெரியல, நல்ல ஒரு அழகான கலர். பெரிய பார்டர் போட்ட சாரி. இதுக்கு கட் ஒர்க் டிசைன் எப்படி செய்கிறது, எப்படி செய்ய போகிறேன்றதை காட்டுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்டோட டிசைன் வர மாதிரி இருக்கும். ஒரு வி ஷேப் டிசைனுக்குள்ளே ஹார்ட் ஷேப், சின்ன சின்ன ஹார்ட் ஷேப்புகள் கீறியிருக்கிறேன் கட் ஒர்க் பண்ணுறதுக்காக. கீழ் பார்டரும் ஸ்லீவோடு வரும், கட் பண்ணுறது இல்லை. அந்த ஸ்லீவ் பார்டரோடையும் சேர்த்து தான் டிசைன் வருது. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தனித்தனியாக ஒவ்வொரு ஹார்ட் ஷேப்புக்கும் செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போடும்போது சின்னதாக 7 மாண வரைக்கும் சின்னதாக போடுங்க. நீங்கள் எப்போ கட் ஒர்க் டிசைன் செலக்ட் பண்ணி செய்ய போகிறதா இருந்தாலும் செயின் ஸ்டிச் கட்டாயம் போடணும். செயின் ஸ்டிச் போடும்போது 7 மாண வரைக்கும் சின்னதாக போடுங்க, சின்னதாக நெருக்கமாக போடுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து டபுள் லைன், இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ அது முதல் போட்ட செயின் ஸ்டிச்சோட நெருக்கமாக போட்டு கொண்டு வரணும், சின்னதாக போடணும். அப்போ தான் நாங்கள் நடுவில் சுடுறதோ இல்லை கட் பண்ணி எடுக்கிறதோ செய்யும்போது அது நல்ல நீட்டாக திக்காகவும் அந்த ஷேப் வந்து பார்வைக்கு அழகாக இருக்கும். இந்த ஹார்ட் ஷேப் மட்டும்தான் நான் சுட போகிறேன், மற்ற இடங்கள் சுட இல்லை. இப்போ க்ளோத்தோடையே இந்த ஒர்க் வந்து இருக்கும். அதால் 2 செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஹார்ட் ஷேப்பை எடுத்துக்கொண்டு மற்ற இடத்தை தான் கட் பண்ண போகிறீங்களா இருந்ததுன்னா ஹார்ட் ஷேப்புக்கு குறைஞ்சது 3 அல்லது 4 போடலாம். 3 சரி லைன் போடுங்க, அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். பெரிய சைஸ் ஹார்ட் ஷேப்புக்கு சென்டரில் மிரர் ஒட்டியிருக்கிறேன். பெரிய ஹார்ட் ஷேப் சரி லைனுக்கு கீழே சுகர் பீட்டால் இன்னொரு லைன் கொடுக்க போகிறேன். ரெட் கலர் சுகர் பீட் சாரி கலரில் வரும். சுகர் பீட் 2 ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தனியாக ஒன்றா ஸ்டிச் பண்ணினாலும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக வரும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். சரி லைனோடையே சேர்த்து போடுங்க, கேப் விடாமல் நீட்டாக வரும். மிரரை க்ளோ போட்டு ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விட்ட பிறகு ஸ்டிச் பண்ணுங்கள். மிரரை லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் வந்து ஸ்டெம் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் 8 சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணி சின்ன லாக் ஸ்டிச் ஒன்று, ஒரு சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுண்ட பாதி, அதாவது 4 சுகர் பீட்டு அப்படியே பின்னுக்கு போய் ஒரு ஸ்டிச் போட்டு அதில் ஒரு சின்ன லாக் போட்டு அதில் இருந்து திருப்பி 8 சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். சின்ன லாக் கொண்டு போடணும். திருப்பி பின்பகுதிக்கு வந்து சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு லாக் பண்ணணும். அப்படி கண்டினியூவாக சுற்றி போடணும். மிரர் அந்த ஓரங்கள் வந்து மறைகிறதுக்கு. அது இதுக்கு சுற்றி போட்டு கொண்டு வர வந்து மிரரை வந்து லாக் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். முடிக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணினதுன்னு நடுப்பகுதியில் உள்ளுக்குள்ளால் குத்தி ஸ்டிச் பண்ணி சின்ன ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து அந்த வி ஷேப்பான அந்த டிசைனில் பார்டருக்கு வந்து சரியால் 2 லைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பக்கத்தில் கோதுமை பீட் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த கட் ஒர்க் டிசைன் பார்டர் 1/2 வரைக்கும் கீறியிருக்கிறேன். கீழ் ஹாஃப் பார்டருக்கு வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்குறேன். கட் ஒர்க் வந்து நான் ஊதுபத்தியால் சுட்டு தான் எடுக்க போகிறேன். இந்த ஹார்ட் ஷேப் உள்ளுக்குள்ளே தான் சுட்டு எடுக்க போகிறேன்.
டிசைனில் இருக்கிற சின்ன சின்ன ஹார்ட் ஷேப் எல்லாம் உள்பகுதியில் சுட்டெடுக்க போகிறேன். ஊதுபத்தி வந்து நல்லா ஊதிட்டு அதில் இந்த சாம்பல் இல்லாமல் மெதுவாக அந்த சரி லைனோட சுட்டு எடுங்க. நல்லா நீட்டாக வரும். கீழ்ப்பகுதியில் வந்து தடிப்பமான ஒரு துணி, கொட்டன் துணி கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. பத்திய லேசாக ஊதி அதை சுட்டுடுங்க. துணி கவனமாக செய்யணும். இப்படி ஹார்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஹார்ட் ஷேப்னா உள்பகுதி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். டிசைனின் வி பகுதி, அதாவது வி மாதிரி ஷோல்டர் வந்து வி மாதிரி வர அந்த நுனிப்பகுதியில் வந்து சின்னதாக ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்குறேன். 12 கோதுமை பீட்டும் அந்த ஹேங்கிங் பீட் ஒன்றும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். 12 கோதுமை பீட் இந்த ஹேங்கிங்கை சென்டராக வச்சுக்கொண்டு 2 சைட்டும் 3 ஹேங்கிங் கொடுத்துருக்குறேன். அதில் கோதுமை பீட் வந்து 2 குறைச்சிருக்கிறேன். இந்த ஹேங்கிங் பார்டர் ஃபுல்லாக, அதாவது கை மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுற இடம் வரைக்கும் வரும். எல்லா ஸ்டிச்சும் ஃபினிஷ் பண்ணின பிறகு இந்த ஃப்ரேம் வந்து கலட்டி அதை திருப்பி நிலத்துலேயோ இல்லாத மேசையிலையோ வச்சுட்டு அந்த ஸ்டிச் பண்ணின அந்த ஓரம், அதாவது சரி ஸ்டிச் போட்ட ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணுங்க. க்ளோத்தில் க்ளூ படாத மாதிரி அப்ளை பண்ணுங்கள். போட்டிருக்கிறோம் அவ்வளவு சரி லைனுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சாரி கலர் க்ளோத்தை மேலால் ஒட்டி விடணும். ஒட்டி காயும் வரைக்கும் ஒரு வெயிட் வச்சு விடணும். வச்சுட்டு மெதுவாக எடுத்து கரை ஓரங்களில் வந்து ஊசி நூலால் சின்ன சின்ன ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வடிவாக வரும். ஸ்லீவுக்குரிய ஃபுல் டிசைன் முடித்தாச்சு. இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம். இந்த சாரி க்ளோத்தே ஒட்டாமல் வெல்வெட் க்ளோத் ஒட்டினா இன்னும் நல்லா இருக்கும். ஹார்ட் ஷேப்புக்கு சரி லைன் போடுறதுக்கு பதிலாக சரி லைனும் சுகர் பீட்டும் சரி லைனுமாக போட்டு கொஞ்சம் திக்னஸாக போட்டாலும் நல்லா இருக்கும். அந்த பார்டர் வி ஷேப் மாதிரி வர அந்த பார்டர் வந்து இன்னும் திக்னஸாக 2 லைன் எக்ஸ்ட்ராவாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஃப்ரண்ட் நெக்குக்குரிய டிசைன். 3 சரி லைனும் 2 mm பீட்டும் ட்ராப் பீட்டும் 2 mm பீட்டும் போட்டு முடிச்சிருக்கிறேன். பேக் நெக் டிசைன் போட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். போட் நெக்கோட 4 பெரிய ஹார்ட் ஷேப் வர மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் டிசைன் பேக் நெக் போட் நெக்குக்கு போட்டிருக்கிறேன். பெரிய ஹார்ட் ஷேப்புக்கு ட்ராப் பீட் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரிய ஹார்ட் ஷேப் லைனுக்கு சுகர் பீட்டால் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இடையில் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சுகர் பீட்டு. மற்றது சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஹார்ட் ஷேப் எல்லாம் ஸ்லீவுக்கு போட்ட மாதிரி சரி லைன் போட்டு கட் பண்ணி க்ளோத் ஒட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் முடிச்சிருக்கு. எனக்கு தோணின சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.